அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் உரையக்கூடிய அற்புதமான திருத்தலம். தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரில் வீற்றிருக்கக்கூடிய புராதனமான பழம்பெருமை மிக்க திருத்தலம் திருமயிலை திருத்தலம். பரபரப்பு மிக்க நகர வாழ்க்கை. இங்கே எந்தவிதமான பரபரப்பும் இல்லாமல் கொண்டாடப்படுகின்ற 10 நாள் பிரம்மோற்சவம். மயிலையே கைலை, கைலையே மயிலை என கொண்டாடப்படுகின்ற திருமயிலை திருத்தலம். அம்பிகை பிரணவத்தின் பொருளை கவனிக்காத போது சிவபெருமான் மயிலாக உருமாறி தவமியற்றச் சொன்ன திருத்தலம். இங்கே மயிலுருவில் அம்பிகை ஈசனை பூசிக்கும் காட்சி அற்புதமான காட்சி. அப்படி அம்பிகை பூசித்து பேறு பெற்ற திருத்தலம்தான் திருமயிலை திருத்தலம். மயில் ஆர்க்கும் ஊர்தான் மயிலாப்பூர் என மருவி மயிலை என சுருங்கி இன்றைக்கு வழங்கப்படுகின்ற திருமயிலை திருத்தலம். இங்கே கொண்டாடப்படுகின்ற 10 நாள் உற்சவம் பிரம்மோற்சவ திருவிழா. பிரம்மனே வந்து கொண்டாடுவதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. ஆம், படைப்பு கடவுளான பிரம்மனே வந்து கொண்டாடப்படுகின்ற விழாதான் பிரம்மோற்சவ திருவிழா. இந்த 10 நாள் திருவிழாவும் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம். 5 திருமேனிகள் வடிவில் அம்மையப்பனாக வந்து சோமாஸ்கந்த வடிவில் ஆனந்த மூர்த்தியாக இறைவன் தன்னை வந்து காண முடியாத மக்களை கோயிலுக்கு வெளியே வந்து தான் காணும் ஆனந்த பெருவிழா திருமயிலை திருவிழா. இந்த 10 நாள் பெருவிழா கொண்டாட்டங்களை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். 7ஆம் நூற்றாண்டிலேயே, இன்றைக்கு நாம் இருப்பது 21ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டிலேயே திருமயிலை திருத்தலத்துக்கு வந்த திருஞான சம்பந்தர் அங்கம்பூம்பாவையை உயிர்ப்பித்த அற்புதமான தலம் இந்த தலம். வேதங்கள் வழிபட்ட தலம், முருகப்பெருமான் வேல் பெற்ற தலம் என புராணங்களெல்லாம் புகழ்ந்துரைக்கின்ற திருமயிலை திருத்தலம். இந்த 10 நாள் பிரம்மோற்சவ திருவிழாவை தொடர்ந்து நாம் புதுயுகம் தொலைக்காட்சி வழியாக காண இருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி வாருங்கள் விழாவில் திளைத்திருப்போம். நம் இல்லங்களிலும் விழாக்கள் வளர இறைவனுக்கு எடுக்கப்படுகின்ற விழாக்கள் மூலமாக, அந்த நம்பிக்கை மூலமாக அவன் கோயிலில் எடுக்கக்கூடிய விழாக்கள் அனைத்தும் நம் இல்லங்களிலும் வளர வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து உள்ளமும் இல்லமும் வளம் பெறவும் நலம் பெறவும் கோயில்களில் நடைபெறக்கூடிய விழாக்களில் பங்கெடுப்போம். பிரம்மோற்சவ விழா கிராம தேவதை வழிபாடாக தொடங்குகிறது.
கிராம தேவதை வழிபாடு. சிவபரம்பொருள் சித் சக்தியை, அதாவது அம்பிகையை அதிட்டித்து நின்றே உலகை படைத்தும் காத்தும் பின் ஒடுக்கவும் செய்கிறது என்பது சைவ ஆகமங்களின் முடிவு. சிவனது திருவருளே சக்தியாக, அதாவது அம்பிகையாக அமைந்துள்ளது. இவ்வுண்மையை அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளியுள்ளதில் இருந்து உணர முடிகிறது. சிவசக்தியை நிலைக்களனாக கொண்டே அனைத்தும் தோன்றுகிறது என்ற இத்தத்துவத்தை விளக்கும் பொருட்டே சிவாலய பெருவிழாக்கள் தொடங்கும் முன்பு தாரி உற்சவம், அதாவது கிராம தேவதை வழிபாடு செய்யப்படுகிறது. அன்றியும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தேவதை காவல் தெய்வமாக இருந்து அந்த கிராமத்தையும் கிராமத்தில் உள்ளோரையும் காக்கிறது என்பது முன்னோரது முடிவு. அந்த அடிப்படையில் அந்த ஊரின் கண் எந்த ஒரு விழாவும் தொடங்கும் முன்பு அந்த கிராமத்துக்குரிய தேவதையை முதலில் வழிபடுவது என்பது மரபு. எனவே பெருவிழா தொடங்கும் முன்பாக கிராம தேவதை வழிபாடு செய்யப்படுகிறது. இது முதல் நாள் விழா தொடங்கும் முன்பாக கிராம தேவதை வழிபாடு. முதல் நாள் உற்சவம் விநாயகப் பெருமானது உற்சவமாக தொடங்குகிறது. ஆம், பிரணவத்தின் பொருளான விநாயகன் உலா வருகிறான். மூஷிக வாகனன் வருகின்ற அழகு முதல் நாள் உற்சவம், விநாயகர் உற்சவம். உலகத்தின் தோற்றத்திற்கு முதற் காரணம் மாயை. 36 தத்துவங்கள் தான் மாயை. துணை காரணம் சிற்சக்தி. நிமித்த காரணம் சிவபெருமான். முதற் காரணமாகிய மாயையைக் கொண்டு துணை காரணமாகிய சிற்சக்தியினால் நிமித்த காரணனாகிய இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவித்த போது முதலில் எழும்பியதும் எங்கும் பறந்து ஒலிப்பதுமான ஒலி ஓங்காரமாகிய பிரணவ ஒலி ஆகும். ஆகையினால்தான் சமய கிரியைகள் அனைத்தும் தொடங்கும் போது
ஓங்காரமாகிய பிரணவத்தை ஒலித்தே தொடங்கப் பெறுகின்றது. அனைத்து மந்திரங்களுக்கும் மூலம் ஓங்காரம் என்பதை உணர்த்தவே கிராம தேவதையின் வழிபாட்டுக்கு அடுத்ததாக பிரணவ வடிவமாக விளங்கிடும் விநாயகப் பெருமானுக்கு விழா எடுக்கப் பெறுகிறது. இது தவிர யானை கூர்ந்த அறிவுடையது. எந்த ஒரு செயலையும் இடையூறு இன்றி சிறப்புறச் செய்வதற்கு கூர்ந்த அறிவுடையவரின் துணை நமக்கு வேண்டும். எனவே நாம் செய்யும் பெருவிழாவானது இடையூறு இன்றி சிறப்புற நடக்க கூரிய அறிவு பெற்ற யானை முகனுக்கு விநாயகர் உற்சவம் என்ற பெயரில் விழா எடுக்கப்படுகிறது. 5 கரன் ஆனை முகன், இந்தின் இளம்பிறை போன்ற எயிற்றன், நந்தி மகன், ஞானக் கொழுந்தன், புந்தியில் வைத்து அவனடி வணங்கினார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்பது முன்னோர் மரபு. விநாயகர் உற்சவத்தில் விநாயகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. கொடியேற்றிய நாள் முதற்கொண்டு கொடியிறக்கும் நாள் வரை மக்கள் திருவீதிக்கு எழுந்தருளும் இறைவனை தரிசனம் செய்து சில நேரங்களில் நள்ளிரவிலும் வீடு திரும்புவர். நள்ளிரவில் வீடு திரும்பும் பக்தர்களை துஷ்ட சக்திகள் எதுவும் தொந்தரவு செய்ய வாய்ப்பு உள்ளது என்பதால் கொடியேற்றத்தன்று கொடிச்சீலையின் உச்சியில் திருநந்தி தேவரையும் அதற்கு அடுத்து அஸ்திர தேவரையும் அடுத்தடுத்து கணங்கள் முதலானவைகளையும் கிரமமாகவும் மந்திரப்பூர்வமாகவும் வரைந்து உருயேற்றி அக்கொடிச்சீலையை கொடிமரத்தில் ஏற்றி கட்டுவர். அக்கட்டில் சகல துஷ்ட சக்திகளும் வசீகரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும். இறைவனின் பெருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களை விழாக்காலங்களில் எந்தவித துஷ்ட சக்திகளும் தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி செய்யப்படும் ஒரு முக்கிய நிகழ்வே கொடியேற்றமாகும். பாசத்தினால் கட்டுண்ட உயிர்களை மிகுந்த கருணையோடு திருவருட்சக்தியானது அப்பாசக்கட்டிலிருந்து விடுவித்து சிவபரம்பொருளிடம் சேர்ப்பிக்கும் முத்திநிலை என்பதை உணர்த்துவதே கொடியேற்றம். இல்லங்களில் விழா என்று சொன்னால் பந்தக்கால் நடுவார்கள். அப்படி ஈசனுக்கு கொடியேற்றம் ஒரு பந்தக்காலை போன்றது என அறியாத ஆன்மாக்களுக்கு சொல்லிவிடலாம் எளிதாக. 2ஆம் நாள் விருட்ச வாகனம். இதை விருத்திக் கிரம சிருஷ்டி கோலம் என்பர். மரத்தின் இலைகள், கிளைகள் முதலியன போல தத்துவங்களாகவும் எண்ணிறந்த ஜீவராசிகளாகவும் கடவுள் விளங்குகிறார் என்பதை இது குறிக்கின்றது. பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயத்தினுடைய முதல் பாடல் இப்படி சொல்லும்: ஆன்மாக்கள் அனைத்தும் தலைகீழாக தொங்கும் மரங்கள். ஆம், அப்படி தலைகீழாக தொங்கும் மரங்கள் முன்வினை பயனின் காரணமாக நல்வினை செய்திருந்தால் நல்ல பயனையும் தீவினை செய்திருந்தால் தீய பயனையும் இந்த உலகில் பெறுகின்றன என்பதை குறிக்கவே விருத்திக் கிரம சிருஷ்டி கோலம். மரத்தின் வேரில் பீடமிட்டு அதில் அம்மையப்பராக கடவுள் விளங்குகிறார். அதாவது இந்த சிருஷ்டிக்கெல்லாம் வேறாக இருப்பது அவனுடைய அருள் என்று சக்தியோடு கூடிய அறிவு என்ற சிவமே என்பதாகும். விருட்சம் சொல் பிரபஞ்சத்தையும் அதன் வழிபாடு அர்த்த பிரபஞ்சத்தையும் குறிக்கும். வேர் மூலமாகிய பிரணவப் பொருள். அவனன்றி அணுவும் அசையாது என்பதை காட்டுவிக்கும் அற்புதமான தருணம் இந்த விருட்ச வாகனம். கருணாகரா
சூரிய பிரபை, சந்திர பிரபை. இது விருத்திக்கிரம ஸ்திதி கோலம். உலகில் உள்ள உயிர்கள் பிழைத்திருப்பதற்கு காரணம் சூரிய வெப்பம். உலகத்தை காப்பாற்றுவது சூரியனது தொழில். சந்திரன் இன்பத்தை தருபவர். ஆகையால் சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் இறைவனை எழுந்தருள்வித்தல் ஸ்திதி தொழிலுக்கு அறிகுறியாகும். சந்திரன் என்பவன் ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவுபூர்வமானவர். ஜோதிட சாஸ்திரத்தில் நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய கோள் என்று பார்த்தால் அவன் சூரியன். இந்த இரண்டின் அடிப்படையிலும் சூரிய பிரபையையும் சந்திர பிரபையையும் கொடுத்து இந்த ஆன்மாக்கள் உய்வதற்கான, கடை தேறுவதற்கான ஒரு வழியை வேண்டக்கூடிய வழிபாடுதான் சூரிய சந்திர பிரபை வழிபாடு. பங்குனி பெருவிழா நாளையும் தொடரும்.